அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷை பயங்கரமா இந்தியா வெச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு கொஞ்ச நாள் அடக்கி வச்சாங்க. அதற்கு பிறகு இந்தியாவிடம் மம்பிழுக்க ஆரம்பிச்சாரு அந்த நாட்டுடைய புதிய பிரதமர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த சில நாட்களாக பங்களாதேஷை விட்டு வாங்குன்னு வாங்குது இந்தியா. பல வழிகளில் இந்தியா வச்சு செய்யுது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்களாதேஷை பயங்கரமா வச்சு செய்யறதை தொடர்ந்து பங்களாதேஷ் இப்பொழுது வேறு வழி இல்லாம இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியாவுக்கு எதிராக அப்படி என்ன செய்தது பங்களாதேஷ் மண்டியிடுகிற அளவுக்கு இந்தியா எப்படி பங்களாதேஷை வச்சு செஞ்சிருக்குது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும் நண்பர்களே. என்னது? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோ போலாம். பங்களாதேஷை பிடிச்சிருந்த ஏழரையான யூனுஸை அடிச்சு விரட்டிட்டு அங்க எலெக்ஷனை நடத்தி அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றது முன்னாள் பிரதமரான கலிதா ஜியாவுடைய பிஎன்பி கட்சி. அந்த கட்சியுடைய தற்போதைய தலைவரான தாரிக் ரஹ்மான் தான் இப்பொழுது பிரதமராக இருக்கிறாரு. அவர் தலைமையேற்ற பிறகு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவுகளை நாங்க புதுப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஏழரை பிடிச்சதோ தெரியல, அவருடைய கட்சிக்காரங்க, அதிகாரிகள், மினிஸ்டர்கள்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தராக இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம ஒரு விஷயத்தை நினைவுகளை கொள்ளணும் நண்பர்களே. இந்த கலிதா ஜியாவுடைய கட்சி பிஎன்பி இப்பொழுது பிரதமராக இருக்கார் இல்லையா, அந்த ஆளும் கட்சியான பிஎன்பி கட்சி வந்து பங்களாதேஷ் சுதந்திரத்திலிருந்தே இந்தியாவுக்கு எதிராக நின்ற கட்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம். பங்களாதேஷுடைய சுதந்திர போரின் போது அந்த நாட்டில் ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவருடைய தந்தையார் தான் வந்து இந்தியாவுடைய உதவியை நாடினாரு. பங்களாதேஷின் சார்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக போராடினாரு. அவர் இந்தியாவை கேட்டுக்கொண்டதற்கு நாங்க இந்தியாவும் வந்து தலையிட்டு பங்களாதேஷுக்கு அந்த இந்திய பாகிஸ்தான் போருடைய முடிவாக பங்களாதேஷ்க்கு சுதந்திரமும் வாங்கி கொடுத்தது. அந்த சமயத்தில் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆளுக தான் கலிதா ஜியாவுடைய குடும்பம். அந்த கட்சி எப்பொழுதுமே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிற கட்சி அப்படிங்கிறத நாம மறந்துவிடக்கூடாது. இருந்தாலும் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரஹ்மான் வந்து கொஞ்ச நாளைக்கு அடக்கி வச்சாரு. இந்தியாவிடம் நாங்க நட்புறவை நாடுகிறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாரு. கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்பொழுது திடீர்னு பங்களாதேஷ் டென்ஷன் ஆயிருக்குது. அதற்கு 2-3 காரணங்கள் நண்பர்களே. முதலாவதாக சீனாவுடைய தலையீடுன்னு சொல்றாங்க. இந்த தாரிக் ரஹ்மான் வந்து இந்தியாவை விட சீனாவை அதிகம் விரும்புகிறவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே தன்னுடைய முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு சீனாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வருது. பொதுவாக இந்த பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகள், அதாவது நேபாள், பங்களாதேஷ், பர்மா, இலங்கை, மாலத்தீவு போன்ற இந்த நாடுகளில் யார் ஆட்சி அமைத்தாலும் முதல் பயணமாக இந்தியாவுக்கு தான் வருவாங்க. அதே போல அவர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல அங்க போய் ஓடோடி சென்று உதவி செய்யறது இந்தியா தான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்பொழுது அந்த நிலைப்பாடு மாற ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். மாலத்தீவுடைய பிரதமர் முதல்ல சீனாவுக்கு போனாரு, பிறகு நேபாளுடைய பிரதமர் ஒளி போனதை பார்த்தோம். இப்பொழுது பங்களாதேஷுடைய பிரதமரும் முதல் பயணமாக சீனாவுக்கு போறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த விஷயம் அரசல் புரசலாக வெளியில வர ஆரம்பிச்ச போதே இந்தியா கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல அடுத்ததாக என்ன நடந்தது அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து கங்கை நதியில ஒரு மிகப்பெரிய டேம் கட்டுறதுக்காக திட்டமிட்டு இருக்குது நண்பர்களே. அந்த திட்டத்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அந்த நாட்டு பிரதமர். சில நாட்களுக்கு முன்பு அவர் அப்ரூவ் பண்ண போது அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க. இதுல அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கங்கை நதி இந்தியாவில இருந்தா பங்களாதேஷுக்கு போகுது. பங்களாதேஷுக்குள்ள போன பிறகு நீ டேமை கட்டு, வாய்க்காலை கட்டு, நீ அந்த தண்ணியை கடல்ல விடு, இல்லை குடிச்சு முழுங்கு, யாரு வேண்டாம்னா இந்திய எல்லையை தாண்டி உனக்கு வந்துருச்சு அப்படின்னா அது உன்னுடைய சௌரியம் தான், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்.
நீ அங்கே டேம் கட்டுறதுக்கு எதற்காக இந்தியாவை வசைவாடுகிறாய் அப்படின்னு தான் இந்தியாவுடைய வல்லுநர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் பங்களாதேஷ்க்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்குது. என்ன தெரியுமா, ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கங்கை நதிநீர் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அது 30 ஆண்டு கால ஒப்பந்தம். அது இந்த வருட டிசம்பர்ல முடிய வருது அப்படிங்கிறத இப்பதான் பங்களாதேஷுடைய ஆளுங்கட்சிக்கு ஞாபகம் வந்திருக்குது. அவங்க அங்க டேம் கட்டுறதுக்கு இந்தியாவை வசைபாடின பிறகுதான் ஐயோ இந்தியா வந்து நம்மளைய இந்த கங்கை நதிர் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணாம பழி வாங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் கிளி பிடிச்சிருச்சு அவங்களுக்கெல்லாம். அதனால இப்பொழுது பங்களாதேஷுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்தியாவிடம் கொஞ்சம் இணக்கமாக பேச ஆரம்பிச்சிருக்க பார்க்குறோம். அதில் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த கங்கை நதிநீர் பங்கீடு தொடர்பான அக்ரிமெண்ட்டை இந்தியா எப்படி ரினியூ பண்ணுது அப்படிங்கிற பொறுத்து தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவே நிலைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்தியாவை கடுப்பேத்திடுச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சென்ற முறை இந்த அக்ரிமெண்ட்டை போட்டது இந்தியாவுடைய முன்னெடுப்பால தான். அப்பொழுது பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தார். 1990களில் நடந்த அக்ரிமெண்ட் இது. அப்பொழுது இந்தியாவும் பங்களாதேஷும் இந்த 30 ஆண்டு கால அக்ரிமெண்ட்டை போட்டிருக்குது கங்கை நதிநீர் பங்கீடு தொடர்பாக. அது ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் 7.5 யூனிட்ஸ் வந்து தான் இந்திய பங்களாதேஷ் உறவை கெடுத்த. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை உடனடியாக ரினியூ பண்ணணும் அப்படின்னு பங்களாதேஷ் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து இந்த 30 வருஷ அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, பெர்பச்சுவல், அதாவது வாழ்நாள் முழு, அதாவது காலங்காலத்துக்கும் அந்த அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு எண்டு டேட்டே இல்லாமல், முடிவே இல்லாத ஒரு அக்ரிமெண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுடைய ஆளுங்கட்சி இப்பொழுது பேச ஆரம்பிச்சிருக்குது. இந்த விஷயமெல்லாம் இந்தியாவுடைய காது கேட்டின பிறகு இந்தியா பங்களாதேஷை பயங்கரமாக திருப்பி அடிச்சிருக்குது. இந்தியா பங்களாதேஷிடம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னாக்க, இந்த 30 ஆண்டு கால அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியா வந்து விருப்பப்பட்டு உங்க நாடோடு செய்து கொண்ட அக்ரிமெண்ட். இதுல எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்லை. டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள இந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. முடிந்த பிறகு நாங்கள் உங்க கூட அக்ரிமெண்ட் போடணுங்கிற அவசியமும் இல்லை. எங்களை அனுசரித்து போனால், எங்களோடு ஒத்துழைத்தால் அப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு செய்வோம். இல்லைன்னா பாகிஸ்தானில் சிந்து நதி அக்ரிமெண்ட்டை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதே நிலைமை தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டே முடிய போகுது. அப்புறம் எங்கே நிறுத்தி வைக்கிறது, நீங்கள் அதோட ஓடி போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்குது. இதை கேட்டு பங்களாதேஷுடைய பிரதமர் ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு போகிற நதிகள் எத்தனை தெரியுமா நண்பர்களே? நாம வந்து கங்கை நதி, பிரம்மபுத்திரா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ்குள்ள போற நதிகள் 1, 2 அல்ல, மொத்தமாக 53 நதிகள் இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ்குள்ள போகுது. அப்போ இந்தியா நினைத்தால் பங்களாதேஷை காய போட முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏற்கனவே பிரம்மபுத்திரால சீனா வந்து பெரிய டேம் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கிறான். அதனால இந்தியா வந்து இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேசில் ஒரு மிகப்பெரிய டேமை கட்டலான்னு நாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த 2 டேமை மீறி அதை நிறைஞ்சு வெளிவர்ற தண்ணி மட்டும்தான் பங்களாதேஷ்க்கு நீ போகும். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா ரினியூ பண்ணலை அப்படின்னா பங்களாதேஷ் படாத பாடுபடும். ஏன் அப்படின்னா பங்களாதேஷுடைய 3ல் 1 பங்கு மக்கள் இந்த கங்கை நதி நீரை சார்ந்து தான் இருக்கிறாங்க. இந்த கங்கை நதி நீரை ஒட்டி தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து இப்படி மிரட்டின உடனே கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் ரினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்தியா சொன்ன உடனே பங்களாதேஷ் இந்தியாவிடம் மண்டியிட்டு கெஞ்சி கதற ஆரம்பிச்சிருக்குது. நண்பர்களே, தயவு செய்து நீங்க அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பங்களாதேஷ் மண்டிட்டு இருக்குது இந்தியாவிடம். அடுத்த சில நாட்களுக்குள்ளாக நமக்கு மேலும் பல தகவல்கள் இது தொடர்பாக கிடைக்கும். நண்பர்களே, பங்களாதேஷுடைய பிரதமர் தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு மேற்கொண்டார் அப்படின்னா அங்கேயே இந்திய பங்களாதேஷ் உறவுகளுக்கு ஒரு பெரிய தடை ஏற்படும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த விஷயம்தான் இப்பொழுது இந்த பிராந்திய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய்.